எக்ஸ்கியூஸ் மீ மைதிலி. எஸ். நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். நீங்களும் வாங்க. போட்டோவா? எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க ப்ளீஸ் கம். இது வந்துடுறேன். ரெடி? ஒரு நிமிஷம் மைதிலி, ஒரு ஸ்டெப் மேலே இல்ல மறைக்குது. ஓகே தேங்க்யூ. ஸ்மைல் ஸ்மைல். ரெடி ஸ்டடி கோ. ஓகே. என்னடா இந்த அரேரா? இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தேவைதானா? சரியான ராங்கியா இருப்பா போல இருக்க. எனக்கு அவகிட்ட பிடிச்சதே இந்த ராங்கித்தனம் தான். அதை விடு, போட்டோ இப்போ ரெடி ஆகும். போட்டோ நாளைக்கே ரெடி ஆகும். கண்ணத்துல வேணானே, அவன் தான் நான் சொன்ன பார்ட்டி. நல்லா பாத்துக்க. அப்பன் பெரிய பணக்காரன், ஒரே புள்ள, கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்கிட்டா நிறைய பணம் பறிக்கலாம். எப்ப பறிக்க போறங்கிறத சீக்கிரமா சொல்லி தொலையா அரிக்குது. நேரம் வரும்போது சொல்றேன். வாங்கயா போலாம். டாடி டாடி, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன். இவளை கட்டிக்க ஆசைப்படுறேன். இவளை போய் பொண்ணு பார்க்க சொல்றியா? கெட் அவுட். இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள மைனர் கல்யாணம். டாடி, எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அதே இந்த பொண்ணா இருக்கக்கூடாது. நீ படிச்சு பாஸ் பண்றா. உன் படிப்புக்காக நான் செலவு பண்ண காசெல்லாம் தண்டம் இல்ல நிரூபி. அப்புறம் மத்தத பார்க்கலாம். என்ன டாடி, நான் எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கிறேங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? எவ்ரிதிங் இஸ் ராங் வித் யூ. யூ மே கோ. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கட்டி வைக்க முடியுமா முடியாதா? கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். என்ன டாடி, உங்ககிட்ட எதை பேசினாலும் ஒரே பிரச்சனையா போச்சு. நான் பாட்டுக்கு பேசிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க டாடி. என்ன? சைலன்ஸ். ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன். உங்க அப்புறமா கொஞ்சிக்கிறேன். சாரி சார், சாரி. ஏதோ ஞாபகத்துல தப்பு எம்எல்ஏ இருக்குப்பா. நானும் ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். இந்த முட்டை இதெல்லாம் பொறுக்கி தரணும்னா உனக்கு தோணிச்சேன். வரேன் சார். புஸ்தத்தை விட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போ. தேங்க்ஸ். நீயே வச்சுக்க. என்ன அப்பா அருணாச்சலம்? வாங்க வாங்க. ரெடியா? நான் ரெடி. தைரியமா இருங்க. அதாவது நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன். வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறேன். ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க. அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க. நீங்க தாங்க நடிக்க போறீங்க. Is it? நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். கரெக்டா? கரெக்ட். 40 பக்கம் டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்பிள, உங்க அப்பா காலில் விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைச்சிடுறேன். உங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிளுடைய அப்பா என் சம்மந்தியை பார்க்க போறேன். சம்மந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? ஐயோ, இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். நீங்களே கூட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கூட்டட்டும். நீங்க வந்து கூட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேச. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட். இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாதான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால நின்னு ஓகோன்னு வரும். அத்தை நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க. மாப்பிள மாப்பிள ஊன் சொல்லுங்க மாப்பிள. அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ. ஓஹோ, கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க. நீங்க சும்மா உதா இருக்கு. எப்படி நடிப்ப? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோவமா இருக்காருல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள மாப்பிள, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த கால்ல நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க கால்ல நிக்காதீங்க, என் கால்ல நின்று போறேன். கழுத காலு தானே. இல்லங்க மிஸ்டர் பேல வந்தா. யாரு? மிஸ்டர் ஆள வந்தா. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ளை சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். வேற வழி
சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பியை ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னதுதானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் வெளியே போறது வெட்டி தான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சிட்டேன். உங்க தம்பியை தான் யாரு செய்யலாம். வாங்க வாவுடா வாங்க. இப்பதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதே ஏன் சொல்லிட்டே இருக்க? என்னவா காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர? மாப்பிள்ளையோட கார்ல ஜாலியா பார்க் பீச் சுத்திட்டு இருந்தியா? யாரு இவர் கூடவா? வர வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். ஐயோ சரி நான் வரேன். இருங்க, இப்பதான் பஞ்சர் போட்டிருக்கீங்க, கலப்பா இருப்பீங்க. சூடா ஸ்பெஷல் பால் கொண்டாடுற. இருங்க. பசிய மருந்த கலந்து பால்ல கொடுத்தா தான் மாப்பிள்ள நம்ம பக்கம் வருவார். என்ன பிரம்மச்சரி ஆயிடுவார். வாரா நீ வாரா மாப்பிள்ள எங்க அழகானா மாப்பிள்ள எங்க போயிருப்பாரு? நான் இங்க இருக்கேன். உள்ளதான் இருக்காரு மாப்பிள்ள. நான் இங்க இருக்கேன். ரூம்குள்ள என்ன பண்றீங்க? ஐயோ, பால் ஆறி போயிருக்கே. அப்பாவுக்கு புத்தியே இல்ல. இதை எப்படி அவர் குடிப்பாரு? போது ஐயோ, முகத்தை கழுவ விட மாட்டேங்கிறீங்களே. முகம் கழுவுறதா முக்கியம், பால் ஆடுறதா முக்கியம். இதான் பால போதுமா? இப்பதான் வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நானே கடை வரைக்கும் போய் பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். மைதிலி தனியா இருக்கா, பத்திரமா பாத்துங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் வந்துட்டேனே மாமா மாமா. ஏய், என்னாச்சு மைதிலி? ஆசை மாமா, என் செல்லம். மைதிலி, மாமா என்ன மிஸ்டர், உங்களை சொந்த கால நிக்க சொல்லி உங்க அப்பா 1 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு போல இருக்கு. ஐயா, இந்த 1 மாசத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பாத்துறேன். இந்தாங்க மளிகை சாமான் லிஸ்ட். கிட்டா சுமாருமா, மனசு சரியில்லை. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. என்னடா அப்பா சொல்லிருக்காரே, எப்படி இந்த 1 வருஷத்தை சமாளிக்க போறேன்னு பயப்படுறீங்களா? போங்க, 4 இடத்துக்கு போய் 4 பேரை பாருங்க. அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நான் என்ன உங்களை கவர்னர் உத்தியோகத்துக்கா போக சொல்றேன்? என் புருஷன் 1 வருஷம் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு கொட்டு வரேன்னு பார்த்தா இப்படி முகட்டு வழியே பார்த்துட்டு இருக்கீங்களே. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுல. என்னங்க சின்ன புள்ள மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்னா தானே தெரியும். முதல்ல உன் தங்கச்சி அழைச்சிட்டு உங்க அப்பா ஊருக்கு போக சொல்லு. எதுக்கு? அறிவு கட்டவல, கல்யாணம் ஆகாத பொண்ணு என் தம்பி கூட தங்குறது தப்புன்னு தெரியல? உங்க தம்பி தான் கல்யாணம் ஆகாதவரு, கல்யாணம் பண்ணிக்க போறவரோட தானே தங்குறா. இதுல என்ன தப்பு? இதுல என் தம்பிக்கு இஷ்டமான்னு கேட்டீங்களா? ஆமா, இஷ்டம் இல்லாம தான் தங்குறாரு, இஷ்டம் இல்லாம தான் காலேஜ் போறாரு, இஷ்டம் இல்லாம தான் டாக்ஸில. என்ன சொல்ற, நீ எதிர்த்து பேசிட்டே இருக்க? இல்ல வேணாங்க, அவங்க கேட்டு போட்டோம், நமக்கு என்ன. அதானே, இந்த மளிகை சாமான் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்களா? எப்பா என்ன கோபம்.
இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் கேப்பிய? மாமனார சமாளிக்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் ரோல் போடுறது இருக்க பட்டாதாயா தெரியும். யார கட்டிட்டு தம்பின்னு சொன்ன? என்ன கேட்டா சொன்ன? என்ன கட்டுதா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன்? ஆமாயா, ஒண்ணுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டு குடும்பத்தை நடத்தணும். முடியலையா? என் மாமனாருக்கு அறிவே இல்லையா? அந்த மைதிலி பொண்ணு மனசுக்கு எடுத்து அவ என்னடா ஆவுன்னா மாமா மாமன் எமல புத்து புத்துன்னு விழுறா. தப்பு இல்லப்பா, மச்சினி தானே, மேல விழுந்தா தப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்ச, முதல்ல அக்காவை கட்டிக்கிட்ட, இப்ப இலவச நினைப்பா தங்கச்சி வேற கிடைச்சிருக்கா. யோகக்காரன். ஏய், உன்னை அப்பிடுவேன். அசிங்கமா பேசாதயா. பின்ன என்னப்பா, அந்த பொண்ணை கெடுத்துட்ட மாதிரியே நினைச்சு பேசுறிய நீ? அது இல்லையா, அந்த பொண்ணு என் மேல ஆசை வளர்த்துட்டு இருக்கா. அது அப்படியே விடுறது தப்பு இல்லையா? சே, ஏன்டா இந்த தம்பி வேஷம் போடுறேன்னு பேஜாரா இருக்கு. பேசாம உண்மையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி ஜானகிட்ட கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட போறேன். ஆமா. கரெக்ட், நல்ல ஐடியா. யோ, பேச்சு சொன்னா ஓடிடுங்கற. உன்னை யாரையா ஓட சொன்னது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் தம்பியை ஓட சொல்லிடு. நான் தானே என் தம்பி. நீயே உருவாக்கின உன் தம்பியை நீயே காணாம போக்கிடு. போக்கிட்டா இல்லாத தம்பி அவங்களால தேட முடியாது இல்லையா? உன் மாமனார் ஒரு 4 நாள் வருத்தப்படுவாரு, அப்புறம் மறந்துடுவாரு. மைதிலிக்கு வேற பையன் பாப்பாரு. இனிமே உனக்கு தம்பி தேவையில்லை. மைதிலியே மாத்துறது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப மைதிலி கழுத்துலயும் தாலி கட்டிடு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த அண்ணன் தம்பி விளையாட்டு விளையாடலாம். உன்னை டிச் அடிச்சா பாரு. எடுத்தாலும் அடிக்க வராதையா. வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்ப பெரிய தப்பா பண்ணக்கூடாது. சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும். அந்த சின்ன தப்பு சுமாரான தப்பையும் நீ தப்பு இல்லாம பண்ணணும். அப்பதான் அந்த தப்புல இருந்து நீ தப்ப முடியும். நான் சொல்றது தப்பு இல்லையா? எங்க போற நீ? ஐயோ, ஆளை விடு, குழப்பற. லெட்டர் தானே எழுதணும். அவ்வளவுதான். ஆளை விடு. ஏயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க வந்து அப்படி என்ன பண்றது சொல்லு. லெட்டர் எழுது. எழுதுறேன். பேப்பர் இருக்காத? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன எழுதலாம்? ஏதோ ஒண்ணு எழுதையா. சரி, எழுதுறேன். அன்புள்ள மாமாவுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு மைதிலியை கட்டிக்கிட்டு வாழுற அளவுக்கு ஒழுங்கான ஆசாமி நான் இல்ல. அத நாங்க இல்ல சொல்லணும். என்ன நம்புனா உங்க பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை. இப்படி சிங்கப்பூர் மாப்பிள்ளையா எண்ணத்துல மண்ண மாதிரி போடுவார் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் பாப்பேன் காலையில வரைக்கும். அப்படி வரல நேரா அவங்க அப்பாட்ட போய் ஐயா ஐயா உன் பையன் ஓடிட்டான்னு உண்மையை சொல்லிட போறேன். எங்கடா மாப்பிள்ள இந்த ஆளு ஓடிட்டாரா? அவசரத்துல ஒரு பையன் இருக்க மாட்டானு. பாவம் மைதிலி தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாலும் தெரியல. நீ ஏமா வருத்தப்படுற? நான் போய் எவ்வளவு ஆறுதல் சொல்ல போறோமா மைதிலி? ஜானகி, ஜானகி, ஜானு இருக்கியா? ஏய் ஜானு, பாத்தியா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, எனக்கு பிடிச்ச அல்வா. என்ன பாக்குற கிரிடா? ஜானு, என்ன ஒரே ஃபீலிங்கா இருக்க? என்ன ஜானகி, எவ்வளவு ஆசையா உனக்காக நான் மல்லிகைப்பூ, இந்த பாரு அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கப்ப. என்னது? அன்புள்ள மாமாவுக்கு அது என்ன தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை. நான் சொன்னேன்ல இந்த பையன் ஏதாவது இப்படி எழுதி வச்சுட்டு போவான்னு. அவன் திருட்டு பையன், நீங்களா நம்பி இருக்கவே கூடாது. இந்த பக்கம் என்ன எழுதி வச்சிருக்கான்? அரிசி 10 கிலோ, உப்பு 1/4 கிலோ. நீ எழுதுன மல்லிகை லிஸ்ட் அந்த பையன் கைக்கு எப்படி போச்சு? ஏ, அதுக்கு ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? கேக்குறதுக்கு தான் இங்க ஒரு ஜடம் இருக்கேனே. ஜானகி, எதுக்குங்க? எதுக்கு இந்த அண்ணன் தம்பி நாடகம்? ஜானகி, நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம். நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். இந்த பாரு ஜானகி, நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நிதானமா கேள. கேட்கலாம், ஆனா ஏன் நம்புறது? ஒரு பொண்ணு புருஷனை நம்பித்தான் புகுந்து வீட்டுக்குள்ள வரா. ஆனா என் விஷயத்துல புருஷனை நம்ப முடியாதவரை போயிட்டாரு. ஐயோ ஜானகி, நான் போய் வேண்டாங்க. நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம்.
மேல மேல நீங்க போய் தான் சொல்ல போறீங்க. என்னதான் நீங்க ஒரு கூலி தானே. ஜானகி, என்ன மன்னிச்சிரு. நான் சொல்றத உன்னை கேட்க வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் பொய் சொன்னேன், ஆனா நான் உன்னை ஏமாத்தல. புரோக்கர் அம்பலவன என்ன பணக்காரனா நடிக்க சொன்னார். நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். உன் போட்டோ என் கையில கொடுத்து ஜானகி, நான் சொன்ன போய் அத்தனை உனக்காக. நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பலன்னு சொல்லி சத்தியமா நான் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்க மாட்டேன். இந்த பாரு ஜானகி, உன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப சொல்லு, நான் பணக்காரன் நினைச்சு என் பணத்துக்காக தான் நீ என் மேல ஆசைப்பட்டிய? எனக்கு காரு பங்களெல்லாம் இருக்குன்னு நினைச்சுதான் எனக்கு கழுத்த நீட்டியா? சொல்லு ஜானகி, இதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டுமே நீ நினைச்சினா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஜானகி, அதாவது நாளைக்கு உங்க அப்பாவும் தங்கச்சியும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அம்பலவாணன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி 10 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. என்ன அவசரப்படுறீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? அதை ஒரே நாள் அறுவடை பண்ணணும்னு நினைச்சா முடியுமா? இந்தாங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன அம்பலவாணன், பொண்ணு போட்டோ கேட்டா பையனு பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காட்டுறீங்க? என்ன சொல்றீங்க? பாருங்க. இந்த போட்டோ எங்க இப்படி வந்தது? வாங்க. என்னமோ புதுசா வர்ற மாதிரி தயங்குறீங்க. ஏற்கனவே வந்த இடம் தானே. ஜானகி, மைத்ரி கிட்ட பக்குவமா எல்லா உண்மையும் நீயே சொல்லிட. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இத்தனை நாள் என்கிட்ட எப்படி பட்டு பட்டுன்னு பொய் சொன்னீங்க. இப்ப ஒரு உண்மை சொல்றதுக்கு தயங்குறீங்கல்ல. பொய் சொல்லியே பழகிட்டீங்கல்ல, அதான். குத்தி காட்டுற பத்தியா கள்ளி கிழிக்குடா. போதும், வாங்க. மைதிலி, அழாதம்மா. தப்பு உண்மையில இல்ல. இப்ப ஒண்ணும் குடிமொழிக்கு போகல. நடந்ததெல்லாம் கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு. மறக்கிறதா? முடியாதுக்கா. கஷ்டம்தான், முடியாதுதான். நீ ஆசைப்பட்டவர் ஓடிட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா ஓடினவர் திரும்ப மாட்டாரு, திரும்பவும் முடியாது. அக்கா, அவர் மட்டும் திரும்பி வரலன்னா நீ உன் தங்கச்சி உயிரோட பார்க்கவே முடியாதுக்கா. என்ன நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்ட? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் பழக்கம் இருக்கும், அவ்வளவுதானே. இதெல்லாம் ரயில் சேகமா நினைச்சு மறந்துரு. உனக்கு நானே நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். இது பாரு. ஐயோ அக்கா, 10 நாள் பழக்கத்துல அவரு என்ன 10 மாசம் சுமக்க வச்சுட்டாரு. ஆமாக்கா, அவர் என்ன கெடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, உங்க தம்பி என்ன தப்பு நடந்து போச்சு மாமா. நீங்க தான் மாமா எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ். என்னமா சொல்ற? ப்ளீஸ் மாமா. ஜானகி, மைதிலி, நான் உன் அக்கா சொல்றேன். உன்னை ஏமாத்திட்டு அவர் அப்படியெல்லாம் போக முடியாது. அவர் நிச்சயம் திரும்பி வருவாரு. வர வைக்கிறேன். ஜானகி, 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 உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ மைதிலி போய் சொல்றாளா? எனக்கு தெரியல. என்ன தெரியல? என்ன தப்பு நடந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியல. நிறுத்துங்க. இனிமேல உங்க போய் என்னால சகிச்சுக்க முடியாது. என் மூஞ்சில நீ முழிக்காதீங்க. ஜானகி, இங்க இருந்து போய் ஜானகி, சொல்றது கேளு. ஜானகி, போறேன் ஜானகி. நிச்சயம் உனக்கு உண்மை தெரியும். அப்ப நீ வருத்தப்படு. என்னப்பா வேலு, எங்க கிளம்பிட்ட? உண்மை தெரிஞ்சாகணுமா? உன்னை குத்துறேன். குத்துற அளவுக்கு நான் என்ன பார்த்து பண்ணேன்? நீ என்ன பண்ணல? உனக்காக பொய்ய சொல்லி என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்தி தெரியுமா? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க? நடுத்தருல. யோ, மைத்திலியை யாரோ கெடுத்தானா? ஜானி என் மோத்திலே முழிக்க மாட்டேங்கிறா. நான் தான் கெடுத்தேங்கிறா. நீ ஏன் அவளை கெடுக்கலன்னு சொல்ற? விட்டுப்பா. கெடுக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா கெடுத்தவன் யாரோ அவனை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்து. யாருன்னு தெரியும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு? ஒருவேளை இவனா இருக்குமா?
ஏய் இது அந்த சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான். யோ பையன் ரெடி ஆயிட்டு இருக்காயா, இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்புவான். நீங்க ரெடியா? நாங்கெல்லாம் டாக்ஸியோட ரெடியா தான் இருக்கிறோம். ஆமாயா, நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்ன அதே இடம் தான். ஆமா. மார்னிங் சார். பையன் கிளம்பிட்டாயா? ஆமா, வச்சிடறேன். என்னங்கடா பையன் எங்கயா? பையனா? இப்பதான் தூக்கிட்டு போனீங்க. நாங்க எங்கேயா தூக்கிட்டு போனோம்? அப்ப அது நீங்க இல்லையா? இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். அப்ப உன்ன லவ் பண்றாளா? தெரியாது சார். ஏய் அப்ப எப்படி இந்த போட்டோ? சொல்றேன். என் ஃப்ரெண்டு சொன்ன தப்பான வழியை கேட்டு அவளை நான் கெடுத்துட்டேன். நான் பண்ண தப்பு தான் சார். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே. இதுக்கெல்லாம் வேற என்ன தண்டனை? கல்யாணம் தான். அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. நான் என்ன ஒட்டிய ட்ராட்ல ஏர் வண்டியில நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஏறுப்பா, மத்தவங்க நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எதுக்கு இருக்கோம்? ஐயோ சார், அவனை கடத்திட்டு போறாங்க சார். ஆமாமா, கடத்திட்டு போறாங்க போல இருக்க. போப்பா.
ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லியாச்சு. சாரி மைதிலி. சாரி டாடி. இட்ஸ் ஆல் ரைட். தம்பி, என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லியிருக்கிறான். அவனை ரொம்ப மாத்திட்டேன். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்ன ஜனகி, அது எல்லாமே இங்க வா, முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சுப்பா. கல்யாணம் இங்கயா? அத சாமி ரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க? மாமா பிரச்சனை இன்னும் இருக்கு, உள்ள வா. சரி சரி வா. போவலியே என்ன ஏமாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா உன்னை சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். அப்பா சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பய, மூட்டை தூக்குற பய, போடா வெளியே. சார் நியாயமா பார்த்தா பொய் சொன்னது நானு. இவர் உங்களை ஏமாத்த, இவரை வச்சு நான் தான் உங்களை ஏமாத்தினேன். அதனால நான் தான் ஜெயிலுக்கு போகணும். உன்னை விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா? ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். ஏண்டா பணக்காரன் சொல்லியா என்ன ஏமாத்துன? அப்பா, நீங்க வேணா இவர் பணக்காரர் நம்பி ஏமாந்துருக்கலாம். நான் ஏமாறல. நான் இவரை கிராமத்துல பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என் புருஷன். ஒருவேளை அப்பவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல கூலி தூக்குறவர்னு தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உங்களால எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஜனகி, உங்க அப்பா சொல்றது சரிதான். மாப்பிள்ளைய ஜமீன்தாரையும் மிராஸ்தாரையும் எதிர்பார்த்தவங்கள நான் ஏமாத்தினது வாஸ்தவம் தான். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைய உங்க பொண்ணு மைதிலிக்கு தந்துட்டு போறேங்கிற திருப்தியோட போறேன். வரேன் மாமா. வரேன் சார். என்னங்க, நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நானும் உங்க கூட வரேன். வரேன்பா. ஜனகி நில்லுக்கா. அப்பா, நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். உங்க சொத்து சொகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த காரு பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை. நானும் போறேன். வாக்கா போலாம். மைதிலி. மைதிலி, யோ என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டியது பணக்கார சம்பந்தி. எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்ச அழு. நானும் போறேன். மைதிலி வா. நில்லு மகனே. இந்தாயா, அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது. எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம். என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வரேன். வா மகனே. யோ சம்பந்தி. சார் என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்னா. அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்னா. பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ளை சொன்னாரு. தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவெல்லாமே போயாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? வரட்டுமே. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மாப்பிள என்னையா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா போறேன்னு ரயில் விட்டா என்ன ஆவறது? எனக்கு சொத்து வேணா, ஒண்ணு வேணா, நீங்க தான் வேணும் மாப்பிள. அப்பா, என்ன சார் இது? என்ன சார் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமான்னு சொல்லுங்க. ஐயோ முதலாளி, நம்ம மோசம் போயிட்டோம் முதலாளி, மோசம் போயிட்டோம். இதோ இங்க நிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே சிங்கப்பூர்காரர் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்கார முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி. எனக்கு கோபம் வந்தது, அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜ கூடாமா? உன்னை உண்மையிலே வெட்டடா. ஐயோ முதலாளி, என்ன விட்டு முதலாளி, சொன்னா கேளுங்க முதலாளி.